கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். ஆராதனா ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் நிறைய பேசினாரா? நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? பிடிவாதம், வேற தேவனுடைய வாக்கு, விசுவாசம் தரையில விழாது. கர்த்தர் நல்லவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை என்று பெர்க்மான்ஸ் பாடியிருக்கிறாரா? இப்படி பாட்டை பாடியிருக்கிறாரு. ஆனா அவருக்கு நிறைய ஏக்கர் இடம் இருக்கு, வீடு இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, கார் இருக்கு. ஆனா பாடியிருக்கிறார். நம்மோட ஓசிப்புல பாடினோம், எனக்கென்று எதுவும் இல்லை, கூடவும் வருவதில்லை. நம்ம பாடணும். நமக்கு எல்லாம் இருக்கா? எப்படி பாடுறீங்க? அந்த மாதிரி வேர்டு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, ஒரு தேவனுடைய மனுஷன் பாடுறாங்கன்னா, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, தேவனை காட்டிலும் எனக்கு எதுவும் பெருசு இல்லைன்ட்டு அவங்க சொல்ல வர்றாங்கன்னு அர்த்தம். எல்லாம் இருக்கு, ஆனா தேவனோட பெருசு அது கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்கன்னு அர்த்தம். என்ன காரு இருக்கு, பங்களா இருக்கு சொல்றாரு, அப்படி நினைக்க கூடாது. தேவன் பார்த்து விடுறான்னு விட்டு போயிட்டே இருப்பாங்க. எவர் ரெடி, எப்ப சொன்னாலும் விட்டுட்டு போக ரெடியா இருக்கிறாங்க, போயிடுவாங்க. இதுக்கு பேர் தான் எனக்கென்று எதுவும் இல்லைங்கிற அர்த்தம். ஆமாண்ணா, தேவனை காட்டிலும் எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை, எதுவும் பெருசும் இல்லை என்பதுதான். கவனிங்க, எங்க தேவனோட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லைங்க, எதுவும் பெருசு இல்லைங்க அப்படிங்கிறது தான் தன்னைத்தானே வெறுத்தல். தன்னைத்தானே வெறுக்க சொல்லியிருக்கிறார்ல இயேசு. அப்படிலாம் என்னது? அப்படிலாம் என்னது? உணர்ச்சியற்ற ஒரு மரக்கட்டையாக இருப்பாயாக அப்படி சொல்லல அவரு. உனக்கு உணர்ச்சியே இருக்கக்கூடாதுடா, உனக்கு ஆசாபாசமே இருக்கக்கூடாதுடா, நீ அப்படியே இருக்கண்டா, மரக்கட்டை மாதிரி இருக்குண்டான்னு சொல்லல அவரு. என்ன அர்த்தம்? என்ன காட்டிலும் உனக்கு எதுவும் முக்கியமா இருக்கக்கூடாது, பெருசா இருக்கக்கூடாது. நீ 1000 வேலை செய்வ, அப்ப வா அப்படின்னு விட்டா போட்டு ஓடி வந்துடணும், போட்டு ஓடி வந்துடணும். நான் கூப்பிட்டா வந்துடணும். இது பேர் தான் என்னது? தேவனை காட்டிலும் எனக்கு எதுவும் பெருசா இல்லை, எதுவும் முக்கியமா இல்லை. நான் சீரியஸா ஒரு ஜாப் பண்ணிட்டு இருந்தேங்க, கடவுள் கூப்பிட்டாருங்க, நான் பேங்க் ஜாப் ரிசைன் பண்ணி வந்துட்டேங்க. அதான் அதான் தன்னைத்தானே வெறுத்தல். அதான் அது. பேதுரு அவன் பாட்டுக்கு அப்பாவோட வலை வச்சு மீன் பிடிச்சிட்டு இருந்தான். நீ என்னை பின்பற்றுவாயாக அப்படின்னு சொன்னாரு, போட்டு வந்துட்டான். குலத்தொழில போட்டு வந்துட்டான். அத்தனை வருஷம் பண்ண பிசினஸ் தூக்கி போட்டு வந்துட்டான். எப்படி? இதான் தன்னைத்தானே விருத்தல். ஐஸ்வர்யவான்ட்டியும் இயேசு இதைத்தான் எதிர்பார்த்தாரு. எப்பா பணத்தெல்லாம் தூக்கி வித்துட்டு தரித்திர கொடுத்துட்டு என்கிட்ட வாப்பா அப்படின்னா, இயேசுவை காட்டிலும் நித்திய ஜீவனை காட்டிலும் அவனுக்கு ஐஸ்வர்யம் பெருசா இருந்துச்சு. அப்படியான்ட்டான். தன்னைத்தானே முடியல அவனால. புரியுதுங்களா? அர்த்தம் புரியுதுங்களா? தன்னைத்தானே வெறுத்தலுக்கு ரொம்ப எளிமையா வியாக்கியானம் கொடுக்குறாரு. ரொம்ப எளிமை, சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நான் சொல்ற விளக்கம் புரிஞ்சுக்கிட்டா போதும். தன்னைத்தானே வெறுத்துங்கிறது முனிவரா போய் சன்னியாசியா போய் காட்டுல தவறு இருக்கிறது இல்லை, அப்படி சொல்ல அவரு. நீ எல்லாம் வாழ்ந்துட்டு தேவைன்னா வந்துரு, நான் உனக்கு தேவைன்னு சொல்லி வந்துருன்ட்டேன். நீ வந்துடணும். நீ எல்லாம் செஞ்சிட்டு சாப்பிடு, வேலை பாரு, எல்லாம் பண்ணு, நான் கூப்பிடும் போது வந்துடணும். அப்ப என்னை விட உனக்கு பெருசா இல்லைன்னு அர்த்தம். என்னை விட நீ செய்யற ஜாப் உனக்கு பெருசுனா அப்ப நீ வரமா, நீ வரலன்னா இப்ப நீ வரமாட்டேன் நான் கூப்பிட்டேன். இயேசுவை விட மீன் பிடிக்கிறது பெருசா இருந்துச்சுன்னா பேதுரு வந்திருப்பானா? வந்துக்க மாட்டான்.
இதை நம்பலாமா அந்த பாயிண்ட? தேவனை விட பிசாசு முக்கியம்னு பழம் பெருசுன்னு ஏவாள் போயிட்டான். ஏதேன் நடந்த விஷயம். தேவனை விட பிசாசு பெருசு, பழம் பெருசு அப்படின்னு ஏவாள் போயிட்டான். தேவனை விட ஏவாள் பேச்சு பெருசுன்னு ஆதாம் போயிட்டான். இதெல்லாம் அது பயிற்சிகள். பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு? அங்கேயே ஆரம்பிச்சது. தேவனை காட்டிலும் மரம் பெருசா இருந்துச்சு, பழம் பெருசா இருந்துச்சு, பழகுற ஆள் பெருசா இருந்துச்சு. ஏவாளுக்கு போயிட்டான். நாம் போகாதிருப்போமாக இதான் சொல்ல வர்றாரு. நீங்க போகாதீங்கிறாரு. என்னை விட பெருசா தெரிஞ்சுன்னா அவுட்ராங்கிறார். உனக்கு நீ அவுட்டு. ஒரு காலத்துல பேதுருக்கு இயேசுவை காட்டிலும் அவன் உயிர் பெருசா இருந்துச்சு. அது ஒரு காலம். இயேசுவை காட்டிலும் பேதுருடைய உயிர் பேதுருக்கு பெருசா இருந்துச்சு. அதான் பாருங்க, 3 தடவை சத்தியம் பண்றான், மறுதளிக்கிறான். சத்தியமா அந்த ஆளு தெரியாதுன்ட்டான். ஏன்? இயேசுவை காட்டிலும் உயிர் பெருசு. தெரியும் சொல்லிட்டா வச்சிருவாங்க, நம்மளை தூக்கிக்குள்ள வச்சிருவாங்க. தெரியாதுன்னு சொல்லிடுவோம். அப்ப அவன் தெரியாதுன்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன? உயிர். உயிர் ஏன் உயிர்? உயிர்னா இயேசுவை காட்டிலும் உயிர் பெருசு. இன்னொரு காலம் வந்துச்சு, அதே பேதுருக்கு உயிரை காட்டிலும் இயேசு பெருசுன்ட்டான். அதே பேதுரு தான் சொன்னான், உயிரை காட்டிலும் இயேசு பெருசுன்னா செத்துட்டான். இயேசுக்கா செத்துட்டான். ஆமேனா? அப்ப தன்னைத்தானே வெறுத்தலாம் என்ன? தேவனை காட்டிலும், தேவனை பார்க்கிலும், தேவனை விட எதுவும் முக்கியம் இல்லை, எதுவும் பெருசு இல்லை. இந்த இடத்துக்கு வரணும். இதான் தன்னைத்தானே வெறுத்தல். தன்னைத்தானே. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், ஆனா தேவன் அது வேணாண்டா இது பிடிக்கும் சொல்றாருன்னா சரின்னு போறதுதான் தன்னைத்தானே வெறுத்தல். சரின்னு போயிடும். இது பேர்தான் தன்னைத்தானே வெறுத்தல். தேவன் சொல்லிட்டாரு, விடு, நம்ம விருப்பத்துக்கு போடு. இதுதான் தன்னைத்தானே வெறுத்தல். ஆமே. அவ்வளவு ஈஸி கிடையாது. நல்லா தான் இருக்கு கேட்க, விளக்கம் அருமையா தான் இருக்கு, கடைப்பிடிக்கணும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 34:8 வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா? நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி, கர்த்தரை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? என்னன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? 4 பேர் சொல்றத வச்சு ஒரு பொருளை நம்ம அறிஞ்சிக்கிறது வேற, அவங்க சொல்ற பொருளை நாமளே சாப்பிட்டு அறிஞ்சிக்கிறது வேற. உண்மைதானே? ஆனா பைபிள் சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படின்னா கர்த்தர் நல்லவர் என்பதை அவரோட வாழ்ந்து பழகி எடுத்து பாருங்கள்னு சொல்ல வர்றாரு. எப்படி நல்லவர்னு அவரை அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம? பைபிள் சொல்லுது பிரதர். ஊழியக்காரங்க அப்படிதான் பிரதர் சொல்றாங்க. யூடியூப்பை திறந்தா அப்படிதான் பேசுறாரு ஊழியக்காரரு. இதெல்லாம் நிக்காது. நீங்க இப்படிலாம் அவர் நல்லவர்னு சொன்னீங்கன்னா ரொம்பலாம் நிக்காது. எப்படி நீங்க அவர் நல்லவர்னு சொல்லணும்? இப்படி சொல்றத காதுல வாங்கி, அப்படியா நல்லவரா அப்படின்னு அவரோட வாழ்ந்து பழகி எடுத்து நீங்க அவர் நல்லவர்னு புரிஞ்சுக்கணும். ஆமே. இவங்க தான் நிப்பாங்க. 40 வருஷம் இஸ்ரவேலர்கள் நடந்த பாதை, எகிப்தை விட்டு இஸ்ரவேலர்களும்
மோசேயும் 40 வருஷம் நடந்த பாதை என்னமோ வனாந்தரம்தான். என்ன பாதை அது? வனாந்தரம்தான். ஆனா அது அற்புதங்களின் பாதை. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அவங்க நடந்த பாதை என்னமோ வனாந்தரம். ஆனா அந்த பாதை அற்புதங்களின் பாதை. மிராக்கிள். வனாந்தரம்னா என்ன நினைக்கிறீங்க? வனாந்தர பாதைனா என்ன? பொழப்பு நடத்த அங்க ஒண்ணுமே இருக்காது. பொழப்பு நடத்த அங்க ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கடை தண்ணி இருக்காது. அப்புறம் ஒரு ஃபேக்டரி இருக்காது. நாம செய்யறதுக்கான வேலை வாய்ப்புகள் எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. அப்ப வேலை வாய்ப்புகள் எதுவுமே இல்லைன்னா அப்ப என்ன நடக்காது? பொழப்பு நடக்காது. சரிதானே? பொழப்பு நடக்கலன்னா என்ன வராது? டப்பு வராது. என்ன வராது? டப்பு வராது. அப்ப வனாந்திர பாதை அப்படின்னா டப்பு வராத பாதை. 40 வருஷமா இஸ்ரவேலர்களுக்கும் மோசேக்கும் எவ்வளவு இன்கம் இருந்துச்சு? ஏதாவது இன்கம் இருந்துச்சா? ஏன் இன்கம் இல்ல? பொழப்பு நடத்த முடியாதுங்க. ஏன் பொழப்பு நடத்த முடியாது? கம்பெனி கிடையாது. வேலை வாய்ப்பே இல்லை அங்க. சரிங்களா? இதான் வனாந்தரம். அதனால வருமானம் இல்லை, துட்டி இல்லை, இன்கம் இல்லை. அப்புறம் சாப்பிட குடிக்க எல்லாரும் கிடைக்கிற மாதிரி இங்க கிடைக்காது. அதான் வனாந்தரம். அப்பெல்லாம் விளைஞ்சிருக்காது, ஒரு ஹோட்டல் இருக்காது. எதை வச்சு சமைக்க சொல்லுங்க? கடை இருக்குமா? காய்கறி கடை இருக்காது, மளிகை கடை இருக்காது. அங்கெல்லாம் சிலிண்டர் சப்ளை பண்ண மாட்டாங்க. என்ன செய்வீங்க? எதை வச்சு சமைக்க? சாப்பிட அங்க ஒன்றும் கிடைக்காது. அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கும் அங்க தண்ணி இல்லை. அது வனாந்தரம். எத்தனை சொல்லியிருக்கேன் வனாந்தரம்னா? எத்தனை சொல்லியிருக்கேன்? அப்புறம் துணிக்கடை எதுவும் இருக்காது. சரவண ஸ்டோர் அங்கே போய் பார்த்துறாங்க, இங்கே இருக்காது. சாப்பாடு கிடைக்காது, தண்ணி இருக்காது, துணி இருக்காது, பாத்திர கடை இருக்காது, பொழப்பு நடக்காது. அதனால அங்க தங்கி வாழ முடியாது. அங்க மனுஷ சஞ்சாரமே இருக்காது. வனாந்தரம். ஆமை. பொழப்பு இல்ல, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, துணி கடை கிடையாது, செப்பல் கடை கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு வறட்சி. வறட்சின்னு ஈஸியா பேசிட்டீங்க. அந்த காட்சியை யோசிச்சு பாருங்க, அங்க என்ன இருந்துச்சு? 10 நிமிஷம் நைட்டு 7 மணிக்கு லைட் போகட்டும், என்ன செய்வீங்க? ஐயோ, இப்ப பார்த்து போயிருச்சா, தொலைஞ்சி மிக்சி அரைக்கணுமே சொல்றீங்களா? ஐயோ, நல்ல சீரியல் போயிட்டதுக்கு தொலைஞ்சு அமதிட்டானா. 10 நிமிஷம் கரண்ட் போகட்டும். இந்த அடுத்து வருது வெயில், நைட்டுக்குள்ள கரண்ட் போட்டு என்ன ஆகும்? தூங்கிடுவீங்களா? 40 வருஷம் வளாகத்துல எந்த கரண்ட் இருந்துச்சு? என்ன கரண்ட் அங்க இருந்துச்சு? நைட்லாம் டிராவல் பண்ணாங்கல்ல. பகல்ல கரண்ட் போயிருச்சு, ஃபேன் ஓடல, என்ன செய்வீங்க?
அங்க எந்த ஃபேன் ஓடிச்சு? வனாந்தரத்துல என்ன ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு உங்களுக்கு? ம்? இயற்கை காத்தா? புரிஞ்சுக்கங்க. என்னத்துக்கியா பகல்ல மேகஸ்தம்பம்? நிழலுக்கு. ஓப்பன் பிளேஸ். நிழலு சூரியன் நேரடியா அவங்க தலையில விழுவுது. தலைவர் ஒரு போரை விரிச்சாரு. மேகஸ்தம்பம். பகலிலே மேகஸ்தம்பமும், நைட்டு அவர்களுக்கு பாதையை காட்ட கரண்ட் லைட்டு, இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. எதுக்கியா வனாந்தரத்துல மேகஸ்தம்பம்? எதுக்கியா வனாந்தரத்துல அக்னி ஸ்தம்பம்னா இதுக்குத்தான். இதுக்குத்தான். உண்மைனா? சரி, இங்க பாருங்க. வருமானம் இல்ல, சாப்பாடும் கிடைக்கல, குடிக்கிறதும் கிடைக்கல, குடும்பத்துக்கு துணி எடுக்க முடியாது, செப்பல் கிடையாது, கரண்ட் கிடையாது. எப்படிங்க 40 வருஷம் வாழ்ந்தாங்க? எப்படிங்க? அப்படின்னா இது எல்லாம் இல்லைங்கிறது வனாந்திரம், ஆனாலும் வாழ்ந்தாங்கிறது அற்புதம். ஆனாலும் வாழ்ந்தாங்க. அவர்கள் சட்டை பழசாய் போகவும் இல்லை, அவர்கள் செப்பல் வேஸ்டா போகவும் இல்லை, தேயவும் இல்லையா. எப்படி? அப்ப வனாந்தரத்துல இதெல்லாம் கிடைக்காது. சரிங்களா? ஆனா தேவன் எதை நோக்கி நடத்தினார் அவங்கள? தேவன் உங்களை வனாந்தரத்தை நோக்கி நடத்துறாருன்னா எழுதி வைங்க, அற்புதம் இருக்க போகுதுன்னு எழுதி வைங்க. சாப்பிட எதுவும் கிடைக்காது, ஆனா வானத்துல இருந்து மண்ணா கிடைச்சிச்சு. வருமானம் இல்ல, துட்டு இல்ல, ஆனா ஓசியா சாப்பாடு கிடைச்சிச்சு. நம்பலாமா? அதான் சொல்றேன். அவங்க நடந்தது என்னமோ வனாந்தரம், ஆனா அந்த பாதை என்னமோ அற்புதம். சாப்பிடுறதுக்கு மண்ணா, உழைக்காம ஓசியா. காலைல எஞ்சி பார்த்தாங்கன்னா எங்க பார்த்தாலும் இப்படி கொத்தமல்லி அளவு வெள்ளை வெள்ளேன்ட்டு பணியாரம் மாதிரி, சவ்வரிசி மாதிரி அப்படியே கிடக்கு பாளையத்துல. ஆன்னு பாக்குறாங்க, ஏன் வந்துருச்சுடா சாப்பாடு, பறக்கு பறக்கு போ. அதுக்கு ஒரு படையே எஞ்சி போய் பறக்கிட்டு வருது. ஓசி. வெயில் ஏற ஏற உருகிறோம், காணாம போயிடும். அதுக்குள்ள போய் பறக்கணும். ஒரு 2 ஹவர் தூங்கிக்கிறேன்னா போச்சு, மனம் கிடைக்காது, போயிடணும். புரியுதுங்களா? அப்ப சாப்பாடு அற்புதமா இல்லையா? அப்புறம் தண்ணி இல்லை. கண்மலையில இருந்து தண்ணி புறப்பட்டு வருது அவங்களுக்கு, குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். இது என்ன பாதை? ரியல்லா வனாந்தரத்துல நத்திங். மனுஷன் வாழ்றதுக்கான அடிப்படை தேவைகள் அங்க இல்ல, ஆனா இவங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு. அதான் சொல்றேன் அற்புத பாதைங்கிறேன் நான். எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு. சாப்பாடு கிடைக்குது, தண்ணி குடிக்க தண்ணி கிடைக்குது. அப்புறம் துறைகளுக்கு நான்வெஜ் மேல ஆசை வந்துருச்சு. என்ன நான்வெஜ்ஜே கிடைக்க மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையா கிடக்கு. டே மோசே, சண்டையாடா, அழி விடுறா. பாலை எங்கும் காடைகள் குஞ்சு கிடக்கும். என்னடா அது, இது என்னடா, நம்ம எங்கதான்டா வாழ்றோம்? நம்ம சம்பாதிச்சா கூட இதெல்லாம் வாங்க முடியாது, நமக்கு இவ்வளவு ஓசியா வந்து கிடக்குது. அடிச்சு புடிச்சு இறங்கி போய் பறக்கிட்டு வராங்க கடைய. நீங்க வச்சு வெளுத்து வாங்கோண்டா. எத்தனை மாசம் ஆச்சு சாப்பிட்டு, நான்வெஜ் சாப்பிட்டு கிடைக்குது. எதுல குறை வச்சாரு? புரியுதுங்களா? அப்புறம் ட்ரெஸ் பழசா போலியா. அது எப்படி அவங்க வளர வளர ட்ரெஸ் வளர்ந்துருக்குமா? 40 வருஷம் குழந்தைய வளர்ந்துருப்பாங்க. என்ன அற்புதம் அது! செப்பல் தேயல. இங்க வாங்குற செப்பல் எவ்வளவு நாள் உழைக்குது? அவனை செப்பலை கழட்டி போட்டா நடந்தாங்க.
செப்பல் தான் போட்டு நடந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க. எப்படி தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்னா போதாது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத சீன்ல பார்க்கணும், காட்சியில பார்க்கணும். அதை எந்த அளவுக்கு உண்மை. ஆமேனா? அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம சொல்லி இந்த பசங்க எகிப்தை விட்டு பரப்பிட்டாங்க அப்படின்னு எவ்வளவு பொறுப்பா நடந்திருக்கிறாருன்னு கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்ல வரேன். என்ன பொறுப்பு! அவன் என்னடா உனக்கு கரண்ட் தர்றது, நான் உன் லைட்டை போறேன்டா, இறக்கடா அக்னிய. அவன் என்னடா வீடை கட்டி மறைக்கிறது, நான் உனக்கு மேகத்தை அனுப்புறேன்டா. ஓ, நல்லா வெயில் தாக்கம் தப்பிலே தாங்காதுங்க. இவ்வளவு கேர் எடுத்திருக்கிறாரு. அதான் சங்கீதத்தில் அவரை பத்தி எழுதியிருக்கு, அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். கேர் எடுக்கிறார் பத்திரமாய். நைட்டு நீ நடக்கிறதுக்கு அக்னி தான் உனக்கு லைட்டுன்னா ஆமான்னு சொல்லணும். என்ன அக்னி அப்படி கேட்டீங்கன்னா திமிரு. வனாந்தரத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதை அக்செப்ட் பண்ணணும். என்ன இதான இருக்கும், அது திமிரு. தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை மனுஷருக்கு கொடுத்தாராம், அதுல உங்களுக்கு சலிப்பு. எப்ப பார்த்தாலும் இதே தானடா, வாய் செத்து போச்சுடா, கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிறாங்க. திமிரு. கோவம் வருது அவரு, செத்த போயிட்டாங்கல்ல, கொன்னே விட்டாரு. வா, எப்படி பொறுப்பா பார்த்துட்டு இருக்கேன், உன் மைண்ட் அதுல இல்லாம இது வேணும் அது வேணும்ட்டு என்னடா கேட்டுட்டு இருக்கிற? புரியுதுங்களா? ஆண்டவர் நல்லவரா இல்லையா? உண்மையா இருக்கிறாரா இல்லையா? பொறுப்பா நடந்துக்கிறாரா இல்லையா? எகிப்துல இருந்து வெளியே கூட்டு வந்துட்டு தவிக்க விட்டாரா? பார்வோன்ட்ட காப்பாத்துறாரு, செங்கடல்கிட்ட காப்பாத்துறாரு, இங்க வந்தா அவங்க வாழ்றதுக்கான எல்லா வசதியும் கொடுத்து காப்பாத்துறாரு. இவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு ஒரே எகத்தாளம்தான், ஒரே இந்த போக்கு தான், அவரை பார்த்து கேள்வி பண்றதுதான். மோசே வந்து சொல்றான், மோசே வந்து சங்கீதத்துல இருக்கு, உங்களுக்கு காடை நாளைக்கு வரும் அப்படின்னா பெரிய பெரிய முதலாளிகள் தலைவர்கள் பேசுறாங்க, ஏய் மோசே இந்த ஃபில்டர் பண்ணாது. இத்தனை பேர் நிக்கிறோம், 5 லட்சத்துக்கு அதிகமான ஆட்கள் நாங்க புருஷர்களே, வாய் மூடி சும்மா என்னத்தையா போட்டு உசுப்பு ஏத்தாத. அவர் கண்மலை அடிச்சாருப்பா, தண்ணி வந்துச்சுப்பா, அதுக்காக இத்தனை ஜனத்துக்கு இறைச்சி கொடுப்பாரா? என்ன பேச்சு பேசுற நீ, என்ன வாய்க்கு வந்துடும் அப்படிலாம் பேசுனீங்க. இஸ்ரவேலின் தேவனுக்கு கோபம் முட்டினார்கள். வசனம் அப்படி வந்திருக்கு, கோபம். சிங்கடல பிரிச்சண்டா, கண்ணால பாத்தீங்கன்னா ஒரு காடே அனுப்ப என்னால முடியாதுடா, குதிக்கிறாரு. இதை அனுப்ப மாட்டேன். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்களாம், அதுவும் வந்திருக்கு அதே இதுல. அப்படின்னா என்னது, அவரால் எப்படி முடியும்? வளர்ச்சி இருக்காது. எத்தனை பேர் தெரியுமா மட்டுப்படுத்தினார்கள், அவரால் முடியுமா? ஆமே, இது எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தங்களாக அப்படி வச்சிருக்கிறாரு. பாரு நான் என்னென்ன பண்ணேன், இவங்க என்னென்ன சேட்டை பண்ணாங்க பாரு. ஆமாண்டவரே, இந்த சட்டை நீ பண்ணாத, இந்த சட்டை நீ பண்ணாத, அதான் சொல்ல வரேங்கிறார். அதான் சொல்ல வர, நீ பண்ணாத. ஆமே. அப்ப வனாந்தரத்துல தேவன் நடத்தும் போது நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை தேவன் சந்திச்சது என்னது? அத்தியாவசிய தேவைகள். என்ன தேவை அது? உணவு, இருப்பிடம், அப்புறம் உடை, எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. நைட்டு வனாந்தரத்துல எப்படிங்க தைரியமா தூங்க முடியுங்க? போட்டாரே லைட்டர். பகல்ல தான் உங்களுக்கு சூரியன் லைட்டு போட்டிருக்கான்னு நினைக்கிறீங்களா? நைட்டு கூட லைட் போடுவார் அவரு, போட்டாரு. அத்தியாவசிய தேவைகளை அற்புதமா கச்சிதமா பார்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, அந்த வனாந்தர பாதையில அவர் சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. அவர்களோடு தொடர்புல இருந்துட்டே இருந்தார், மோசே வழியா. மோசே
மோசே மேலே ஏறிவாடா, மோசே போய் சொல்லு ஜனங்கிட்ட. இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு ஒரு பக்கம் அவரு டச்சப்ல இருக்கிறாரு மக்களோட. சத்தம் துணிக்குது. இதை நம்ம படிச்சோம், பாட்டு பாடினோம். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் வேளையில் நேசரின் சத்தம் என்னில் கேட்குமே. இதான் அந்த பாட்டு. அவங்க வனாந்தத்துல போயிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு உதவி பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசாம அவருக்கு இருந்ததில்லை, பேசுறாரு. இன்னும் ஒருபடி கூட போனீங்கன்னா சியோன் மலை அது பற்றி எரியறத மக்கள் பார்க்கறாங்க. புகைக்காடா எழும்புது. அந்த புகையின் மத்தியில, அக்னியின் மத்தியில தெய்வம் கனத்த குரல்ல கர்த்தர் பேசுறாரு. இவங்க மோசே மோசே அவரை பேச வேணாம் சொல்லு, எங்களுக்கு நரமெல்லாம் நடுங்குது, நீ பேசு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் ஏன் மோசே பேச சொல்லியிருப்பேன், நான் ஏன் பேசுறேன்னு தெரியுமா? நான் தான் கர்த்தரு, நான் இல்லாத ஒரு ஆள் கிடையாது, இருக்கிற ஒரு ஆளு. என் குரலை கவனி. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, போய் சொல்லுப்போ, நான் இருக்கிறேன்னு சொல்லுப்போ, நான் இருக்கிறேங்கிறத சொல்லு அப்படின்ட்டு. இல்லைன்னு சொல்ற ஆளுக்கு முன்னாடி இருக்கிறேங்கிறவர் வந்து சொல்லிட்டு போறாரு. நான் இருக்கிறேன்னு சொல்றா, இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமேன். அப்ப தேவன் இப்படி நம்மளை வனாந்திர பாதையில நடத்துகிறார் அப்படின்னா, அப்ப கண்டிப்பா நான் உன்னை நம்பணும், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அடுத்து வரப்போகுதுன்னு. அடுத்து எங்க வரப்போகுது? எகிப்தை விட்டு வனாந்திரம், வனாந்திரத்தை விட்டு கானான் தேசம். இதுதான் அந்த ரூட்டு. அடுத்து வரப்போகுதுன்னு நீங்க நம்பணும். ரெண்டு நம்பணும் நீங்க அந்த செய்தியில. ஒன்று, வனாந்திரம்ங்கிறது பயப்படாதீங்க, அது அற்புதங்களின் பாதை. நீங்க அற்புதத்தை பார்க்கணும் அப்படின்னா வனாந்திரத்துக்குள்ள போயாகணும், இல்லாமைக்குள்ள போயாகணும். அதான் கரெக்ட் வேர்டு, இல்லாமை. புரியுதுங்களா? திராட்சை ரசம் கல்யாண வீட்டுல குறைபடாமையே இருந்துச்சுன்னா அற்புதத்துக்கு அங்க என்ன வேலை? அங்க எதுக்கு அற்புதம் செய்யணுங்கிறேன் நானு. அப்ப திராட்சை ரசம் குறைப்பட்டது, அற்புதத்தின் வரவேற்பு. ஏச வரவேற்கிறாங்க, அற்புதம் செய்யுங்கயா. அப்ப தேவன் அற்புதம் செய்யறதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் வேணும்ல, வாய்ப்பு வேணும்ல. ஜபாலயத்துல எல்லாருக்குமே நல்லகை இருந்துச்சுன்னா ஏசு அங்க என்னத்தை அற்புதம் செய்ய? அங்க ஒருத்த சூமன கை வரணும். புரியுதுங்களா? அப்ப எதுக்குன்னு பாருங்க விஷயங்களை. வனாந்திர பாதையில தேவன் நடத்துறதுக்கு பல காரணத்துல ஒரு காரணம் அற்புதம். அவர் அற்புதங்கிறத காமிப்பாரு. இப்ப நம்ம காமிச்சிட்டு இருக்கிறாரு, நம்பணும். ரெண்டாவது, வனாந்திர பாதை முடிச்சுன்னா என்ன பாதை ஆரம்பிக்குது? கானான் தேசம், செழிப்பு அங்கதான் ஆரம்பிக்குது. ஆமென். கர்த்தர் இடைப்பட்ட ஒரு காலத்துல ஒரு சம்பவம் நிகழ்ந்து அவர் நல்லவரா மாறிட்டாரு. கரெக்டா? சரிதானே? நம்மளாம் பிறக்கவே இல்லைங்க, உலகமே இல்லைங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் அவருக்கு நடந்துச்சு வாழ்க்கையில. யாருக்கு? கர்த்தருக்கு வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுல மாறினவர் தாங்க அவர் நல்லவராகவே இருக்கிறாருங்க. சரியா? அப்ப எப்ப இருந்து நல்லவரா இருக்கிறாரு? இதான் முக்கியமான பாயிண்ட். நான் ஈஸியா பேசிட்டு போறேன். நல்லா தியானம் பண்றவங்களுக்கு அல்வா மாதிரி இந்த பாயிண்ட்லாம். அப்ப மாறினவர் தாங்க இன்னைய வரைக்கும் நல்லவரா இருக்கிறாங்க. அப்படியா? ஆனா நம்ம உலகத்துல ஒரு ஆளை சொல்றது உண்டா? அப்படி இந்த மாதிரி ஆண்டவர் சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். அப்ப எப்ப இருந்தே நல்லவரா இருக்கிறார் அப்படின்னா, ஆதியிலிருந்தே அவரு இந்த மாதிரி நல்லவராகவே இருந்திருக்கிறாருன்னா ஆச்சரியமா இருக்கு எனக்குலாம். ஆதியிலிருந்தே அவரு இதே அளவுக்கு இந்த மாதிரி நல்லவரா இருந்திருக்கிறார். சொல்லுவாங்க இல்லையா, டே இதெல்லாம் என் ரத்தத்துல ஊர்னதுலான்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரிதான் அவருக்கு ஊறி போய் கிடக்கு. அவர் இருந்ததுல இருந்தே நல்லவராக இருந்திருக்கிறார். ஆமேனா? இடையில வந்து சொருகலை. நல்ல புத்தி,
நல்ல கேரக்டர், நல்ல குணம். கர்த்தருக்கு இடையில புகுந்த ஒண்ணு இல்ல. அவர் அப்படிதான் இருக்கிறாரு. ஆமென். கர்த்தர் எந்த அளவுக்கு நல்லவரோ நம்புறோமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. 34:8. கர்த்தர் எந்த அளவுக்கு நல்லவரோ அவரை கோபப்படுத்திட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் கெட்டவர். என்னது? கர்த்தர் கெட்டவரா இல்லையா? ம்? கர்த்தர் நல்லவர்ன்ட்டு நம்ம பேசியாச்சு. அடுத்து ஒன்று சொல்றேன். அவர் எந்த அளவுக்கு நல்லவரோ அவர் நாம கோபப்படுத்திட்டோம்னா அவர் அந்த அளவுக்கு கெட்டவர். அந்த அளவுக்கு கெட்டவர். இது வனாந்தரத்திலேயே பார்த்தாச்சு. இஸ்ரேல் ஜனங்களை எதுக்கு சாகடிச்சாரு? இவர் தானே கூட்டு வந்தாரு எகிப்து தேசத்தை விட்டு. இவர் தானே நடத்தினாரு. என்னத்துக்கு சாகடிச்சாரு? வனாந்தரத்திலே செத்தார்கள். ஏன்? ஏன்யா? அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு கோபம் முட்டினபடியினால் வனாந்தரத்திலே அழிந்தார்கள். செங்கடலை பிளக்கவும் தெரியும், செங்கடலை வச்சு ஆளை அழிக்கவும் தெரியும் அவருக்கு. 2 குணமும் அவர்கிட்ட இருக்கு. மகா கிருபை உள்ளவர் அவர்தான். பட்சிக்கிற அக்கினி அவர்தான். ஒரே ஆள் தான். ஆமேனா? ஆனா எந்த குணம் ஊறி போயிருக்கு? பேசிக்கலி அவர் நல்லவர். இப்படி சொல்றேன். கோபம் படுத்துனீங்கன்னா அடுத்த லெவல்ல போயிடுவாரு. அடுத்த லெவல்ல போயிடுவார் அவர். ஆமேனா? அப்ப கர்த்தர் எந்த அளவுக்கு நல்லவர் நம்ம புரிஞ்சிருக்கிறோமோ, அண்டர்லைன், கோபப்படுத்திட்டோம்னா அந்த அளவுக்கு கெட்டவர். அதனாலதான் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்துக்கு போங்கள் அப்படிங்கிறார். அதான் பட்சிக்கிற அக்னி. அந்த அளவுக்கு அவர் கெட்டவர். புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன இவ்வளவு கொடூரம் அடிக்கிறாரு? ஆமா, நீ கோபப்படுத்தினா அப்படிதான் இருப்பாரு. ஏன் கோபப்படுத்துற நீங்க? நாம் அவரை கோபப்படுத்தல அப்படின்னா அவர் நம்மளை நினைக்கிற பணியா இருப்பாரு. கோபப்படுத்திட்டோம் அப்படின்னா பட்சிக்கிற அக்னியா இருப்பாரு. இப்படி நம்புங்க. கரண்ட்டை நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணா உங்களுக்கு நண்பன், ராங்கா யூஸ் பண்ணா கொஞ்சமா. அதான் பவர் மாதிரி. ஒழுங்கா யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா தொட்டேன்னு போனீங்க, அவுட்டு, தூக்கி விட்டுரும். ராங்கா யூஸ் பண்ணக்கூடாது, வெடிச்சிடும். நீங்க யூஸ் பண்ற சாதனம் வெடிச்சிடும். ராங்கா யூஸ் பண்ணக்கூடாது. அதனால ஆண்டவரை கெட்டவரே இல்லை அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க, தப்பு. அவர் கெட்டவர். எப்ப கெட்டவர்? கோபம் மூட்டினீங்கன்னா அவரை மாதிரி கெட்டவன் எவனும் இல்லை. நம்ம வச்சு செய்வாரு. அவர்கிட்ட ஒழுங்கா இருந்தீங்கன்னா ஐயோ அவரை மாதிரி நல்லவர் யாருமே இல்லை. நம்பலாமா? இப்ப இப்படிப்பட்ட அவர்கிட்ட தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரே வழி. என்ன வழி? இந்த மாதிரி டைப் அவரு. ஐயோ இந்த ஆள்கிட்ட நம்ம தப்பிக்கணுமே, அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழியா இருக்கும்? சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. நம்ம ரத்தத்தில் அது இல்லை. என்ன வழி தெரியுமா? நான் சொல்லித்தரேன் பாருங்க. நான் கடைப்பிடிக்கிற வழியை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்படிப்பட்ட ஆள்கிட்ட எப்படிப்பா வாழ்றது, எப்படிப்பா போறதுன்னா சரண்டர் தர வழியே இல்லை. கையை தூக்கிடணும். கையை தூக்கிடுங்க. ஓவர். சர்ஜிக்கு முன்னாடி கையை தூக்கிடுங்க, முடிஞ்சு. கையை தூக்கலான்னு தான் சொல்றாரு. சரண்டர் ஆகுறது மட்டும்தான் ஒரே வழி. இப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான். மாட்டிக்கிறதுக்கு சரண்டர் ஆகாம இருக்கிறது தான் ஒரே வழி. நீங்க சரண்டர் ஆகாம துள்ளு நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சரண்டர் ஆகிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. நான் அதை கண்டுகிட்ட ஒரு பெரிய ரகசியம்.
இவற்றை தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான், கையை தூக்கிடணும். ஜீவனுள்ள தேவனுடைய கைகள் விழுகிறது நல்லது. கையை தூக்கிடணும். ஐயா அடிங்கன்னு ஒடிங்க, இருந்தா என்னை ஒன்றும் பண்ணாதீங்க, தலைவா என்னை சரி பண்ணிங்க, அவ்வளோதான். நான் கீழ்ப்படியில கீழ்ப்படி வைங்க. கையை தூக்கணும். ஆமென். அதனால கர்த்தர் எந்த அளவுக்கு நல்லவர் என்கிறத ருசித்து பார்க்க முற்படுவது நமக்கு நல்லது. முடிப்போம். சங்கீதம் 34:8 சொல்லியிருக்குன்ட்டு கர்த்தர் எந்த அளவுக்கு நல்லவர். அப்படியா பாஸ்டர் சொல்றாங்க, யூடியூப் சொல்றாங்க, பைபிள் சொல்லுது, அப்படியா அப்படியான்ட்டு அவர் எந்த அளவுக்கு நல்லவருங்கிறத டெஸ்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவது, முற்படுவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அவர் எந்த அளவுக்கு கோபக்காரங்கிறத காதுல வாங்கிட்டு பாத்துருவோண்டா அப்படின்னு அதை டெஸ்ட் பார்க்க முற்பட்டீங்கன்னா கண்டாம். எதை டெஸ்ட் பார்க்க எழும்பக்கூடாது. என்னமோ சொல்றாரு நம்ம கெட்டவர்ன்ட்டு பாத்துருவோமா, முடிஞ்சு. ஆமே. அதனால ஆண்டவருடைய 2 முகத்தை புரிஞ்சுக்குங்க. பட் பேசிக்கலி அவர் யாரு தான்? நல்லவர் தான். மாற்று கருத்தே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. அவரை நீங்க குத்துனா, குடஞ்சிங்கன்னா, நோண்டினீங்கன்னா, கோவப்படுத்தினீங்கன்னா முகத்தை மாத்துவாரு. கண்ணுல இருந்து தீ வரும், முகம்லாம் செவக்கும். கவனம். அவர் நல்ல ஆள் தான், நாம தான் அவரை கெட்டவரா மாத்திட்டு இருக்கிறோம். இது நல்லா புரியும் சொன்னா. அவர் பேசிக்கலி நல்ல ஆளு, நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அவரை. இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கெட்ட அளவு மாறுங்கிறோம். ஆமை. கர்த்தரை பத்தி தெரிஞ்சிருக்கீங்களா? வனாந்திர பாதை உங்களுக்கு தெரியுதா? அற்புதங்களின் பாதையை புரியுதா? தேவன் எப்பெல்லாம் நடத்துறான்னு புரிஞ்சுக்கலாம். அந்த 40 வருஷம் தேவன் எவ்வளவு மெனக்கெட்டார் தெரியுமா அந்த ஜனங்களுக்காக? 5 லட்சத்துக்கு அதிகமான ஆட்கள், இத்தனை பேரை மெனக்கெட்டார். ஆமென்.